சீன்லயே மற்ற டீம்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. பல பேர் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் சில பேர் இந்த விஷயத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஹரிசு சொன்ன விஷயத்த கேட்டு டீம்ல சேர ஒத்துக்கிட்டவங்க எல்லாம் தனியா ஒரு இடத்துக்கு கீழே கொண்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட என்னென்ன கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு நம்பர் கார்டு அதிகமா வச்சிருக்கிறவங்க கம்மியா வச்சிருக்கிறவங்க கிட்ட தோக்குறது மூலமா கார்டை மாத்திக்கிறாங்க. இதனால யாருக்கிட்டயும் கார்டு கம்மியாகிறது மூலமா சாக மாட்டாங்க. அதே போல ஜாம்பியா இருக்கிறவங்க இன்னொரு ஜாம்பி கூட தான் விளையாடணுன்ற மாதிரி பிளானும் பண்ணிடுறாங்க. இது போல விளையாடிட்டு இருந்தா ஜாம்பிஸ் அதிகமாகிறத தடுக்க முடியும்னு பிளான் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா போக போக வேக்சின் கார்டு வச்சிருக்கிறவங்களை கண்டே பிடிக்க முடியாது. வேக்சின் கார்டு வச்சிருக்கிறவங்க இதுக்கப்புறம் யாருமே இல்லையோன்னு சந்தேகம் வர டீம்ல இருந்த ஒரு சைக்கோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம மொத்த ஜாம்பிஸும் போட்டு தள்ளிட்டா என்னன்னு பேசும்போது இந்த விஷயத்த கேட்டு டீம்ல இருந்த இன்னொரு சைக்கோவும் ஒத்துக்குவான். அப்போ அவங்க டீம்ல இருந்த ஒருத்தன் ஜாம்பியா மாதிரி வரும்போது உன்னை யாரு ஜாம்பியா மாத்தினதுன்னு அவங்ககிட்ட கேட்டு அவனை கொள்றதுக்காக கசுகியாவை அனுப்புறாங்க. அடுத்த சீன்லயே ஜாம்பியா மாத்தினவன் கூட கசுகியா விளையாடுறாரு. அவன் கார்டு வீடியோஸோட ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.